ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா, இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரைஸ் கூட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. அது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி அந்த அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிரேவி கிடைக்கும். நீங்கள் வேணாலும் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். நான் அரைச்சி போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் தக்காளியை வந்து அந்த வெங்காயம் பூண்டோட நல்லா வதக்கணுங்க. தக்காளியில் பச்சை வாசமே இல்லாதபடி நல்லா அதிலே வதக்கி எடுக்கணும். அது வதங்கின கடைசியில் நம்ம வந்துட்டு சிக்கன் சேர்த்திக்கலாங்க. சிக்கன் கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்திட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடையே போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நம்ம எடுத்த உடனே நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி போட்ட உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு நிமிஷமாவது அந்த மசாலாவோடையே நல்லா பெரட்டி எடுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா திருப்பி ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்துடுங்க. நல்லா உப்பு காரமெல்லாம் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தக்காளி அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கிறேன். திருப்பி 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தி இந்த சிக்கனை வந்துட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக விடணுங்க. சிக்கனை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வர டைமில் நான் சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்குங்க, சின்ன ஸ்பூனுக்கு. அப்படியே சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதிலேயே வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.